வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 223 காண்போமா? இறந்து கிடந்த பூதனையை கண்டதும் நந்த மகாராஜாவுக்கு வசுதேவர் சொன்னது நினைவிற்கு வந்தது. வரப்போகும் துன்பத்தை எப்படி அவரால் கூற முடிந்தது என்று நினைத்து ஆச்சரியப்பட்டார். பிருந்தாவனவாசிகள் பூதனையின் உடலை துண்டு துண்டாக வெட்டினர். அப்படி வெட்டும் பொழுது கோடாரி மழுங்கிவிடும். பிறகு மீண்டும் சாணை பிடித்து வெட்டினர். பிறகு அவற்றை தூரத்தில் எரிந்து பிறகு விறகுகளை மூட்டி எரித்து சாம்பலாக்கினர். இதனை சுவாமி வேதாந்த தேசிகன் யாதவாபியுதத்தில் பரஸ்வதைஹி தட்சண சாகிதைஸ்தாம் விசித்திய வித்யாச்சல சானுகல்பாம், பூதனை ஒரு விந்தியமலை போன்று கிடந்தாள். பரசு, அதாவது கோடாரியை கொண்டு வெட்டினால் கோடாரியும் மழுங்கியதாம். அதனால் சாணை பிடிப்பவரை அழைத்து ஒரு முறை வெட்டி பிறகும் மீண்டும் சாணை பிடித்து மீண்டும் மீண்டும் வெட்டினராம். தட்சண சாகிதைஸ்தாம் என்கிறார் ஸ்ரீமத் பாகவதம். தஸ்ய மானஸ்ய தேகஸ்ய தூமஸ்ஸா குரு சௌரபக உத்தித கிருஷ்ண நிர்புக்த சபதியாகத பாப்மணக. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பூதனையிடம் முலைப்பால் குடித்து அவளை கொன்றதால் அவளுடைய அனைத்து பாவங்களும் நீங்க பெற்றது. பூதனையின் பிரம்மாண்டமான உடல் எரிக்கப்பட்ட பொழுது அவளது உடலில் இருந்து நறுமணம் வீசியது. சாம்பிராணி வாசனை வீசியது. உத்தித கிருஷ்ண நிர்புக்த, கொடுத்தது விஷப்பாலாக இருந்தாலும் அது கண்ணனுக்கே என்று அளித்தாள். பூதனைக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் எவ்வித பாசமும் இல்லை. அவரிடம் பொறாமை கொண்டு அவரை கொள்வதற்காகவே வந்தாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பூதனை தாயுள்ளத்தோடு முலைப்பால் கொடுத்ததால் மிக உயர்ந்த கதியை அடைந்தாள். ஒரு தாயின் அந்தஸ்தை அடைந்தாள், மோட்சத்தை அடைந்தாள். அரக்கியாக வந்த பூதனைக்கே இந்த கதி என்றால் தினமும் ஒரு தாயைப் போலவே பாசத்துடனும் பெருமகிழ்ச்சியுடனும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பாலூட்டிய பசுக்களை பற்றி சொல்லவும் வேண்டுமோ? நாமும் பகவானுக்கு தினமும் பாலினை பக்தியுடன் அன்புடன் நைவேத்தியம் செய்ய வேண்டும். நெருப்பிலிருந்து வெளியாகும் புகையின் மனம் பெரும்பாலும் வாசனை உடையதாக இருப்பதில்லை. இந்த அற்புதமான நறுமணத்தை முகர்ந்து விரஜவாசிகள் ஆச்சரியமடைந்தனர். குழந்தையை தன் கையில் எடுத்து உச்சி முகர்ந்தனர். நந்த மகாராஜன் தன் வீட்டில் உள்ளோர் எப்படி பூதனையை வீட்டினுள் அனுமதித்தனர் என்பதனை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பூதனா மோட்சத்தை கேட்பதால், சொல்வதால், படிப்பதால் ஏற்படும் பலன்கள். எவர் ஒருவர் இந்த பூதனா மோட்சத்தை கேட்கின்றனரோ அவர்களுக்கு பகவான் கோவிந்தனிடத்தில் அன்பும் பக்தியும் பெருகும். பூதனா வதம் உணர்த்தும் தத்துவம். பூதனை என்பவளே அறியாமை என்னும் குணமாகும். அவளுடைய 2 மார்பகங்களே அகங்காரம் மமகாரம் எனப்படும். 2 விஷயத்தை நமக்கு ஊட்டி கொண்டுள்ளன. நான் என்பது அகங்காரம், எனது என்பது மமகாரம். இதை நம்மால் ஜெயிக்க முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடிகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இப்பொழுது பகவான் நம்முடைய அகங்காரம் மற்றும் மமகாரத்தை நம்மிடமிருந்து உறிஞ்சி எடுத்து விடுவார். பூதனை எனப்படும் அறியாமையை நீக்கி நமக்கு உண்மையான ஞானத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருள்வான். பூதனை இறந்த விஷயம் கம்ச மகாராஜனுக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த செய்தியை கேட்டு திடுக்கிட்ட கம்ச மகாராஜன் அடுத்த அசுரனான தனுவின் மகன் தானவன் என்ற அசுரனை அனுப்பினான். அவன் சகடத்தில் ஒளிந்து கொண்டிருந்ததால் சகடாசுரன் என்று அழைக்கப்பட்டான். சகடம் என்றால் சக்கரம் என்று பொருள்படும். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார், மன்னனே, யசோதையின் குழந்தை 3 அல்லது 4 மாதங்களில் சாய்ந்து குப்பரித்து கொள்ள முயன்றது. இந்த முயற்சியானது வேத சடங்குகளுடன் அனுஷ்டிக்கப்படுகிறது. இதற்கு உத்தானம் என்னும் சடங்கு நடத்தப்பட்டது. அன்றும் கிருஷ்ணருடைய ஜென்ம நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரம். விழாவிற்கு முதலில் குழந்தையை நீராட்டுவது வழக்கம். வேத மந்திரங்கள் ஓத இந்த சடங்கினை நடத்தினர். தாய் யசோதை பிராமணர்களை தகுந்த மரியாதையுடன் வழிபட்டும் நிறைய தானங்கள் கொடுத்தும் வரவேற்றாள். குழந்தை கிருஷ்ணனை உறங்க வைத்துவிட்டு தன்னுடைய வேலைகளை கவனிக்கச் சென்றாள். ஒரு சிறிய வண்டிக்கு அடியில் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொட்டில் இருந்தது. அதில் அவர் படுக்க வைக்கப்பட்டிருந்தார். அந்த வண்டியின் சக்கரத்தில் சகடாசுரன் ஒளிந்திருந்தான். அரக்கன் குழந்தை கிருஷ்ணனை கொல்வதற்காகவே அங்கு வந்திருந்தான். இதை அறிந்த கிருஷ்ணர் தாயிடம் பால் குடிக்க ஆசைப்பட்டது போல் கால்கள் 2ஐயும் உதைத்து கொண்டு அழத் தொடங்கினார். அவர் உதைத்த உதையில் வண்டியில் இருந்த சகடாசுரனையும் சேர்த்து உதைத்தார். தாயின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இப்படி செய்தார்.
காலால் வண்டியை உதைத்ததால் அது பயங்கரமாக சுழன்று கீழே விழுந்தது. கிருஷ்ணர் உதைத்த உதையில் வண்டி சக்கரம் நொறுங்கியது. பெரியாழ்வார் இதனை அனுபவித்து பாடியுள்ளார். நாள்களோர் நாளைந்து திங்கள் அளவிலே காலை நிமிர்த்து சகடத்தை சாடிப்போய் வாள் கொள் வளை எயிற்று ஆருயிர் வவ்வினான். தோள்கள் இருந்தவா காணீரே சுரிகுழலீர் வந்து காணீரே. பெரியாழ்வார் திருமொழி பாசுரம் 34. பகவான் வாமன அவதாரத்தில் தன்னுடைய திருவடியை நீட்டி பிரம்மலோகத்தை எட்டவில்லையா? அதுபோல காலினை நீட்டி சக்கரத்தை நொறுங்கச் செய்தார். பிரகலாதனை காக்க பகவான் நரசிம்மர் விசேஷ ரூபத்தை எடுக்கவில்லையா? ஆனால் கிருஷ்ணா அவதாரத்தில் இத்தகைய சக்திகளை உபயோகிக்கும் அவசியம் அவருக்கு இருக்கவில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வைகுண்டத்திலிருந்து நேரடியாக வந்துள்ளார். காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப மற்ற அவதாரங்களில் தன்னுடைய சக்தியை பிரயோகிக்க வேண்டியிருந்தது. ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தில் தன்னுடைய எல்லையற்ற சக்தியை வெளிப்படுத்தினார். வண்டி தானாகவே விழும் அற்புத காட்சியை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். இதற்கான காரணத்தை ஒருவராலும் கண்டறிய முடியவில்லை. ஆண்டாள் திருப்பாவையில் பாடியபடி கள்ளச்சகடம் கலைக்கழிய காலோச்சி மாட்டு வண்டி மொத்தமாக உடைந்து தொட்டிலின் மேல் விழுந்தது. சத்தத்தை கேட்டு அனைவரும் அலறி ஓடி வந்தனர். மற்ற குழந்தைகள் கண்ணனின் கால்பட்டு வண்டி உடைந்ததை எடுத்து கூறினர். ஆனால் யசோதை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன் குழந்தையை எடுத்துக்கொண்டு பால் தந்தாள். வேத மந்திரங்களில் ஓதுபவர்களை அழைத்து மந்திரங்கள் ஓதச் செய்தார். பிறகு அங்கிருந்த அனைவரும் ஒன்று சேர்ந்து வண்டியினை பழைய நிலைக்கு சரி செய்தனர். பிறகு நந்த மகாராஜன் குழந்தை கிருஷ்ணரை மடியில் வைத்துக்கொண்டு சடங்கினை சிறந்த முறையில் செய்து முடித்தார். பிராமணர்களுக்கு முதலில் அறுசுவை உணவு அளித்து பிறகு ஆடை அணிகலன்கள் போன்றவற்றை தந்தார். நன்கு அலங்கரிக்கப்பட்ட பசுக்களை தானமாக தந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சகடாசுரனை வதம் செய்ததும் சகடாசுரனின் சடலம் என்னவாயிற்று? சகடாசுரனின் முக்தி. சகடாசுரன் வண்டி சக்கரத்தில் ஒளிந்திருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் வதம் செய்யப்பட்டார். சகடாசுர வதத்திற்கு பிறகு அவனுடைய உடல் என்னவாயிற்று? பூதனை ஒரு அழகான பெண்ணாக வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு விஷம் கலந்த தாய்ப்பால் கொடுத்தாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூதனையை கொன்ற பிறகு ஒரு பேய்ச்சி வடிவில் கீழே விழுந்தாள். ஆனால் சகடாசுரனுக்கு என்ன ஆயிற்று? இதற்கான பதிலை ஸ்ரீ நாராயணியத்தில் பட்டத்ரி சொல்கிறார். ஸ்ரீ நாராயணீயம் அனோநிலீனக்கிலகந்துமாக தஸ்சுராரிரேவம் பவதா விஹிம்சிதஹ ரஜோபினோ திருஷ்டமுத்யதத்கதம் ச சுத்தசத்வே த்வயி லீனவாத்ருவம். பகவான் தன் திருக்கரங்களில் உள்ள ஆயுதங்களை கொண்டே அசுர சம்ஹாரம் செய்வான். பகவானுடைய திருவடி ஒருபொழுதும் சம்ஹாரம் செய்யாது. சகடாசுரனின் மீது எப்பொழுது பகவானின் திருவடி பட்டதோ அவனுடைய அசுர சரீரமானது அழிந்து சுத்த சத்துவமான வடிவத்தில் பகவானால் மோட்சத்திற்கு அனுப்பப்பட்டான். அதனால்தான் சகடாசுர வதத்திற்கு பிறகு அவனுடைய உடல் அங்கு இல்லை என்று அழகாக விளக்கியுள்ளார். சகடாசுர வதம் நமக்கு உணர்த்தும் தத்துவம். சக்கரம் என்பது நம்முடைய பிறவி சுழற்சியை குறிக்கின்றது. நாம் பகவானுடைய திருவடியை சரணடைந்தோமே, ஆனால் பகவானின் திருவடி சம்பந்தத்தால் இனி பிறவி என்பது இல்லாத ஒரு நிலையை நமக்கு தருவான். பூதனை மற்றும் சகடாசுரன் இருவரும் இறந்ததிலிருந்து கம்சன் தன்னுடைய எதிரி வளர்ந்து வருவது நந்தகோபருடைய வீட்டில் என்பதை புரிந்து கொண்டான். அதனால் அடுத்ததாக திருநாவர்த்தன் என்ற அசுரனை கோகுலத்திற்கு அனுப்பி வைத்தான். திருநாவர்தன் வதம். கிருஷ்ணர் தோன்றி ஓராண்டு கடந்த பின் ஒரு நாள் தாய் யசோதை கிருஷ்ணரை தன் மடி மீது வைத்து மெதுவாக தட்டி கொண்டிருந்தாள். திடீரென்று குழந்தை பாரமாக இருப்பதை உணர்ந்தாள். அந்த பலுவை தாங்க முடியாமல் யசோதை குழந்தையை தரையில் வைத்துவிட்டு பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டாள். திருநாவர்தன் அந்த சமயத்தில் சுழற்காற்றாக அங்கு வந்து குழந்தை கிருஷ்ணரை மிக சுலபமாக ஆகாயத்தில் தூக்கிச் சென்றான். ஒரு சுழற்காற்றின் வடிவத்தை ஏற்றுக்கொண்ட அசுரன் திருநாவர்தன் அருகிலுள்ள பொருளை கூட யாராலும் காண முடியாதபடி கோகுலத்தின் நிலப்பகுதி முழுவதையும் சூறாவளியின் புழுதியால் மறைத்து விட்டான். அந்த நொடி நேரத்திற்கு அந்த இடம் முழுவதும் சூறாவளியின் புழுதியின் காரணத்தினால் அடர்ந்த இருளால் மூடப்பட்டது. தாய் யசோதையால் முன்பு தன் மகனை விட்ட இடத்தில் காண இயலவில்லை. எங்கு இருக்கின்றான் என்பதை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. கன்றை இழந்த பசு போல் அழத் தொடங்கினாள். யசோதையின் அழுகுரல் கேட்டு மற்ற கோபியர்களும் அங்கு வந்து சேர்ந்தனர். கிருஷ்ணரை காணாது அவர்களும் அழத் தொடங்கினர்.
கண்ணனை தூக்கிச் சென்ற திருநாவர்தன் ஆகாயத்தில் மிகவும் உயரமாகச் சென்றான். கிருஷ்ணர் அந்த அசுரனை விட அதிக கனமாக மாறியதும் அவன் தன்னுடைய வேகத்தை நிறுத்தி கொண்டான். அசுரனால் தொடர்ந்து மேலே செல்ல முடியவில்லை. ஒரு பெரிய மலையை தூக்குவது போல் அவன் உணர்ந்தான். கிருஷ்ணர் அசுரனின் கழுத்தை பற்றி கொண்டதால் அசுரனால் கிருஷ்ணரை எரிந்துவிடவும் முடியவில்லை. திருநாவர்தன் கிருஷ்ணரை கொல்வதற்காக தூக்கிச் சென்றான். ஆனால் கிருஷ்ணருடைய சக்தி அசுரனுக்கு புரிந்தது. அசுரனுடைய முயற்சி தோல்வியடைந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோ தன் லீலையை ஆரம்பித்தார். மிகவும் சந்தோஷமாக அதனை அனுபவித்தார். கிருஷ்ணரின் பாரம் தாங்காமல் திருநாவர்தன் கீழே விழ ஆரம்பித்தான். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கிருஷ்ணரை தன் கழுத்தில் இருந்து பிரித்தெறிய முயன்றான். ஸ்ரீமத் பாகவதம். கலக்ரகேன நிசேஷ்டோ தைத்யோ நிர்கதலோச்சனக அவ்யக்தராவோன்யபதத்சக பாலோ வசூர்வ்ரஜே. கிருஷ்ணரோ அவனது கழுத்தை பற்றி கொண்டிருந்ததால் அவனால் கிருஷ்ணனின் கையை எடுக்க முடியவில்லை. அவனுக்கு மூச்சு திணற ஆரம்பித்தது. கை கால்களை கூட அசைக்க முடியவில்லை. விழிகள் பிதுங்கி தன் உயிரை இழந்த அசுரன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் விரஜ பூமியில் விழுந்தான். ஒரு பெரிய பாறையின் மீது ஆகாயத்திலிருந்து அசுரன் விழுந்தான். அவனுடைய அபயங்கள் தாறுமாறாகச் சிதறின. அசுரனது மார்பிலிருந்து கண்ணனை கோபியர்கள் கையில் எடுத்து யசோதையிடம் ஒப்படைத்தனர். பேராபத்துக்கள் பல வந்த பொழுதும் கிருஷ்ணர் எந்தவித பாதிப்பும் அடையாமல் காப்பாற்றப்பட்டதை நினைத்து நந்தகோபர், யசோதை மற்றும் இடையர்கள், கோபியர்கள் அனைவரும் ஆனந்தம் கொண்டனர். குழந்தைக்கு ஒரு சிறு காயம் கூட இல்லாதது கண்டு அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். திருநாவர்தன் வதம் மூலமாக கண்ணன் நமக்கு உணர்த்தும் தத்துவம். புயல் வடிவில் வந்த அசுரன்தான் நம்முடைய கர்வம். இந்த கர்வம் எப்பொழுது வரும் என்று சொல்ல இயலாது. கர்வமானது நம்முடைய பக்தியை குறைத்துவிடும். கண்ணன் திருவடியை நாம் பற்றி கொண்டால் நம் மனதிற்குள் கர்வம் என்ற புயல் வராது. நம் பக்தியை தூக்கிச் செல்லாது. பகவான் நம்மை காப்பாற்றுவான். பகவான் கண்ணனின் அடுத்த லீலையை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 224 காண்போமா? நன்றி, வணக்கம்.